வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் ராஜா கதையில ஜூலை 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு லாஸ்ட் வீடியோல எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி வாங்க கதைய பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு புதுசா வந்திருக்க கிருஷ்ணன் வில்லன் நேரா அவர்கிட்ட வந்துட்டு, இங்க பாரு, நீ கூட்டிட்டு வந்திருக்க அந்த பொண்ணை வந்துட்டு பாட விடாத, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தரேன் அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோ ஒத்துக்கல. திறமைய காட்டி ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு வழிய பாருங்க, அதை விட்டுட்டு அடுத்தவங்களை மிரட்டி அவங்களோட திறமைய அகல பாதாளத்துக்கு தள்ளலாம் அப்படின்னு இந்த மாதிரி கேவலமான திட்டத்தை போடாதீங்க அப்படின்னு மாசா நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டாரு. இது கேட்டதோட அவரு டென்ஷன் ஆகுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் இப்படி பேசுவான், அந்த பொண்ணை நம்ம வந்துட்டு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரு அந்த வில்லன் வந்துட்டு நேரா ஒரு சில ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. அவங்க போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க சார், ரொம்ப நாளாயிட்டே எங்களுக்கு வேலை கொடுத்து. அதுக்கு கிருஷ்ணன் சொல்றாரு, இது வரைக்கும் என்னை எதிர்த்தவன் இந்த ஊருக்குள்ள யாருமே இல்ல, ஆனா இப்ப புதுசா ஒருத்த முளைச்சிருக்காண்டா. இங்க பாருங்க, என் பொண்ணு நாளைக்கு பாட்டு பாட போறா, உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா சார், உங்க பொண்ணோட வாய்ஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்குமே, அவங்கதான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க சார், இதுக்கு ஏன் சார் எங்களை கூப்பிடுறீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, அதை விட திறமையா பாடுற ஒருத்தி இங்க வந்திருக்கா, அவளை இந்த இடத்த விட்டு போக சொல்றதுக்கு பணத்தால நான் கேட்டு பார்த்தேன், ஆனா அவங்க பணத்துக்கு மசைற ஆள் மாதிரி தெரியல, அதனால அவளை தூக்கிருங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிகளும், சரிங்க சார், அவங்க எங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு தெரியலையே. உடனே அவர் சொல்றாரு, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்க, அவங்கள உடனே நீ வந்துட்டு காலி பண்ற. இது கேட்டதும் அந்த ரவுடிங்களும், சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு நடக்க போற பாட்டு போட்டியில உங்க பொண்ணுதான் ஜெயிப்பா, வேற யாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, டேய், இதாண்டா அந்த பொம்பளையோட போட்டோ, அவளை எப்படியாவது வந்துட்டு நம்ம கடத்திடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு வராங்க, ஹோட்டலுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடலாம் அப்படின்ட்டு இங்க இருந்து போறாங்க. போயிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, ஹீரோ வந்துட்டு குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஓ, இவர் வாஷ்ரூம் போயிருக்காரா, சரி வெளியில வரட்டும், இதான் நமக்கு கிடைச்ச சரியான நேரம், இந்த நேரத்துல நம்மளோட காதல இவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஹீரோ வெளியில வர, அப்ப ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்து, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, என்ன முக்கியமான விஷயம், சரி உன் தங்கச்சியை தனியாவா விட்டுட்டு வந்திருக்க? ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, அதுக்கு என்ன, ஹோட்டல்ல தானே இருக்கிறோம், இங்க என்ன ஆபத்து வரப்போகுது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த மாதிரி தங்கச்சிய தனியா விட்டுட்டு வர வேலை வச்சுக்காத. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க பாட்டு பாடிட்டு வெளியில வரும் பொழுது ஒருத்தன் தேவையில்லாம வந்து என்கிட்ட இது மாதிரி அந்த பொண்ணு பாட்டு பாடக்கூடாது, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தரேன் அப்படின்னு சொல்லி மிரட்டணும். அவனால உன் தங்கச்சிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? போயிட்டு சீக்கிரம் உன் தங்கச்சிக்கு பாதுகாப்பா இரு. இது கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இத பத்தி நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல, என் தங்கச்சிக்கு போய் நான் பாதுகாப்பா இருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நேரா கதவை திறந்து போட்டு வந்ததுனால அதிர்ச்சியாகி போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க அவங்க தங்கச்சி இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியாகுது. அப்ப தங்கச்சி கேக்குறாங்க, அக்கா என்னாச்சுக்கா? ஹீரோயின் சொல்றாங்க, ஒண்ணும் இல்லடி அப்படின்னு. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, இத பத்தி நம்ம தங்கச்சி கிட்ட சொன்னா கண்டிப்பா ரொம்ப பயப்படுவா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம புருஷன் இருக்கையில இனிமே எதை பத்தி நம்ம பயப்படணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா தங்கச்சி கிட்ட, சரி ஒண்ணும் இல்லடி, சும்மாதான் வந்தேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ ஒரு மார்க்கமா இருக்க, என்ன மாமா கூட சேர்ந்து தங்க முடியல, நான் குறுக்க நந்தி மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறியா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஐயோ என்னடி இப்படி பேசுற, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க பாரு, நான் உன் கூட தங்குறது தாண்டி சேஃப், நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம், அப்படியெல்லாம் வந்துட்டு நான் மாமா கூட போய் இருக்கணும்னு நினைப்பேனா அப்படின்னு. இது கேட்டதோட தங்கச்சியும், சரிக்கா புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, சரி அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணுமே, சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே ஹீரோ இங்க இருந்து வராரு. வந்துட்டு, என்ன 2 பேரும் தூங்க போறீங்களா, நல்லா தூங்குங்க, காலையில வந்துட்டு போட்டி இருக்கு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா மாமா, நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் நினைக்கிறாங்க, இதுதான் சரியான நேரம், ஆனா இப்ப நம்ம இவர்கிட்ட சொல்ல வேணாம், இவர்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, இது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இந்த ஊர்ல தான் இருக்கா, அவளோட
பொண்ணுக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு நைட்டு பர்த்டே, ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம், சோ போயிட்டு வரலாமா அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, என்ன திடீர்னு இப்படி சொல்ற? நாளைக்கு உன் தங்கச்சிக்கு ஒரு போட்டி இருக்கு, அதானே முக்கியம். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா ரொம்ப முக்கியம்தான், இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு நான் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சு போச்சு, நான் வரல அப்படின்னு நினைச்சா அவ கண்டிப்பா ரொம்ப கோச்சுப்பா, அதான் நான் சொல்றேன், ப்ளீஸ் வாங்கல. இது கேட்டதோட ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உன் தங்கச்சியை ஃபர்ஸ்ட் இங்க பாதுகாப்பா இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினும் சரி நான் பாதுகாப்பா இருக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி வெளியில வந்ததோட ஹீரோயின் தங்கச்சியை பார்த்து, இங்க பாருடி, நானும் உன் மாமாவும் சேர்ந்து கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். இது கேட்டதோட தங்கச்சி சொல்றாங்க, ஓ அப்படியா, சரி சரி போயிட்டு வா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஏய் நாங்க 2 பேரும் வந்துட்டு சும்மா ஒரு பார்ட்டிக்கு தான் போகிறோம். இது கேட்டதோட தங்கச்சியும் சரிக்கா போயிட்டு வா, நான் டிஸ்டர்பன்ஸா வரமாட்டேன். இது கேட்டதோட ஹீரோயினும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தங்கச்சியை பார்த்து, இங்க பாரு, யாரு வந்துட்டு கதவை தட்டினாலும் கதவை ஓபன் பண்ண கூடாது, நாங்க வந்து உனக்கு கால் பண்ணுவோம், அப்புறம் தான் நீ கதவை ஓபன் பண்ணணும். இது கேட்டதோட தங்கச்சியும் சரிக்கா நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இது கேட்டதோட அவங்களும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா தங்கச்சி வந்து கதவை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில வரும் பொழுது அங்க உள்ள மேனேஜர் கிட்ட, இங்க பாருங்க, நாங்க என்னோட தங்கச்சியை வந்து விட்டுட்டு போறோம், நாங்க ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு போறோம், போயிட்டு உடனே வந்துருவோம், அது வரைக்கும் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, சரி நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போன அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு அந்த கிருஷ்ணன் அனுப்புன ரவுடிங்க வராங்க. அந்த ரவுடிங்க நேரா மேனேஜர் கிட்ட வந்துட்டு போட்டோவை காமிச்சு, டே இவ இவ எங்க இருக்கா, எந்த ரூம்ல இருக்கா அப்படின்னு கேட்டதோட அவங்க அந்த போட்டோவை பார்த்ததோட, ஐயோ இவங்களதான் இப்ப பாதுகாப்பா பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க, இவங்க கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த ரவுடிங்க டக்குன்னு கத்திய காமிச்சு, இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்ல உயிரை விட போறியா அப்படின்னு சொன்னதோட அவங்க அதிர்ச்சி ஆகி, சார் சார் சொல்லிடுற சார், நம்பர் 107 தான் சார் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு, இந்த பொண்ணை தூக்கிட்டு போன விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்ப தங்கச்சி நினைக்கிறாங்க, என்ன இது, அக்கா உடனே வந்துட்டாலோ, சரி என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறத்த அடுத்த செகண்ட் அவனுங்க நம்ம ஹீரோயினை கடத்திடுறாங்க, நம்ம ஹீரோயின் தங்கச்சிய கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மூக்குல வந்துட்டு மயக்க மருந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மேனேஜருக்கு பயம், நம்ம வந்துட்டு செய்யாத தப்ப செஞ்சுட்டோம், தேவையில்லாம ஒரு பொண்ணோட லைஃப் வந்துட்டு நம்மளால ஸ்பாயில் ஆக போகுது, நம்ம நேரா வந்துட்டு அந்த சாருக்கு போன் அடிச்சு சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவரு நேரா நம்ம ஹீரோக்கு போன் அடிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஹீரோயின்ட்ட சொல்றாரு, என்னன்னு தெரியல, அங்க இருந்துதான் கால் பண்றாங்க, சரி ஹீரோ நான் கால் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, சார் சார் நீங்க ஹோட்டல்ல விட்டு போன அடுத்த செகண்டே ஒரு ரவுடிங்க வந்துட்டு நீங்க பாத்துக்க சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, என்னாச்சு ராஜா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உன் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. இது கேட்டதோட ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல. அப்ப நேரா இந்த பக்கம் வண்டியை திருப்புறாங்க. நேரா அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு அவர்கிட்ட, இங்க பாருங்க, உங்களை பாதுகாப்பா பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன், உங்க ஹோட்டலோட செக்யூரிட்டியே இவ்வளவுதானா அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, சார் கடத்த சொன்னது வேற யாரும் இல்ல சார், அந்த தொழிலதிபர் கிருஷ்ணா இருக்காருல்ல சார், அவரு தான் சார் கடத்த சொல்லியிருக்காரு. இது கேட்டதோட ஹீரோ சொல்றாரு, அவரா, நீங்க எல்லாத்தையும் வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, சார் அவங்கள மீறி எங்களால எதுவும் பண்ண முடியாது சார். அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, என் தங்கச்சி வந்து கடத்தப்பட்டிருக்கா, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க, நான் இப்பவே வந்து அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன், நாங்க யாருன்னு தெரியாம நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, மேடம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க மேடம், அவரை பகைச்சுக்கிட்டா கண்டிப்பா இந்த இடமே இருக்காது மேடம், நீங்க பாருங்க, உங்ககிட்ட நான் இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டேன், இன்ஃபர்மேஷன் சொல்றது கூட ரொம்ப பெரிய ஆபத்து தெரியுமா, ஆனா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன், நீங்க போயிட்டு எப்படியாவது காப்பாத்திக்கிடுங்க மேடம். இது கேட்டதோட ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அவரு இந்த ஊர்லயே பெரிய புள்ளி அப்படின்னு நான் வந்த போதே கேள்விப்பட்டேன், சோ அவரை மீறி இவங்களால எதுவும் பண்ண முடியாது, நம்ம தான் எப்படியாவது போயிட்டு தங்கச்சியே காப்பாத்தணும், சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த கிருஷ்ணனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா செக்யூரிட்டி கிட்ட கிருஷ்ணன் சாரை பாக்கணும்னு சொல்ல அவரு சொல்றாரு,
இங்க பாருங்க, அவரை பார்க்கணும் அப்படின்னா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தா மட்டும்தான் அவரை பார்க்கலாம். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் இல்ல, ஆனா இது மாதிரி சுவாதி சம்பந்தமா பேச வந்திருக்கோம்னு சொல்லுங்க, கண்டிப்பா அவரு உள்ளார விடுவாரு. இது கேட்டதோட செக்யூரிட்டியும் சரி நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போன் அடிக்கிறாங்க. போன் அடிச்சு, சார் இப்ப ஒருத்தர் வந்து நிக்கிறாரு சார், ஏதோ சுவாதி சம்மந்தமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு அப்படின்னு. இது கேட்டதும் கிறிஸ்டன் சொல்றாரு, சரி உள்ளார அனுப்புங்க அப்படின்னு. இது கேட்டதும் செக்யூரிட்டியும் சரிங்க சார் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அவரை பார்த்து நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட உடனே ஹீரோவும் நேரா உள்ளார போறாரு. அங்க போனதோட நேரா கிருஷ்ணன் ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, நான் ஏற்கனவே சொன்னேன் என்கிட்ட பகச்சிக்காத அப்படின்னு. பேசாப்ல கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம்ல. இப்ப உங்க வீட்டு பொண்ணை காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு பொண்ணு இப்ப எந்த ஊர்ல இருக்காளோ எனக்கு என்ன தெரியும். இது கேட்டதும் ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி, இங்க பாரு, நான் யாரு அப்படின்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. உன் பணத்துக்கெல்லாம் வாலாற்றவன் நான் கிடையாது. இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. மரியாதையா எங்க வீட்டு பொண்ணு எங்க இருக்காளோ அவளை விடுற வழிய பாரு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, அடக்கப்புற பாட்டு போட்டியில என் பொண்ணுதான் ஜெயிக்கணும். அதனாலதான் உங்க வீட்டு பொண்ண நான் வந்துட்டு கடத்தி வச்சிருக்கேன். இங்க பாரு, பாட்டு போட்டி முடியட்டும், பாட்டு போட்டி முடிஞ்ச அடுத்த செகண்ட் உங்க வீட்டு பொண்ண நான் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, மரியாதையா சுவாதி எங்க இருக்கா அப்படின்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சொல்ல முடியாது அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன். சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, சொல்ல முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஆங்கிரி. அப்ப ஹீரோயின் வெளியில நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நேரா ஒருத்தருக்கு போன் பண்றாரு. அதுக்கு அந்த தொழிலதிபர் சொல்றாரு, நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணிக்கோ, ஆனா ஏன் அதிகாரம் என்னன்னு உனக்கு தெரியல. நீ சரியான கிராமத்தான், அதனாலதான் என்ன வந்துட்டு எதிர்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னோட பவரை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அது பேசிக்கிட்டு இருக்க அடுத்த செகண்டே அவருக்கு ஒரு போன் வருது. போன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்டதோட உடனே அந்த பெரிய ஒரு அதிகாரிங்க ஒருத்தவங்க பேசுறாங்க. அந்த வாய்ஸ் கேட்டதோட அந்த தொழிலதிபர் கிருஷ்ணா ரொம்ப அதிர்ச்சியாகி டக்குன்னு எந்திரிச்சு, சார் நீங்களே சார் அந்த கார்த்திக், அந்த அபிராமி காஸ்மெட்டிக்ஸோட பெரிய முதலாளி அப்படின்ட்டு அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ இங்க சோஃபாவில போய் உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு, இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம தான் அப்ப இவ்வளவு நாள் என்கிட்ட பகைச்சுக்கிட்டு இருந்தியா. இங்க பாரு, எங்க வீட்டு பொண்ணு இப்ப 5 செகண்ட்ல இந்த இடத்துக்கு வரணும். அதோட வெளியில ஒரு பொண்ணு நிக்கிறங்க, அவங்களையும் உள்ளார அனுமதி. இது கேட்டதோட அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லி அந்த பொண்ணையும் உள்ளார விட சொல்றாங்க. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம கார்த்தியோட ஒய்ஃப் தான். ஹீரோயின் அங்க இருந்து உள்ளார வராங்க. உள்ளார வந்துட்டு ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ சோஃபால உட்கார்ந்து இருக்கிறதையும் அவர் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறதையும் நம்ம ஹீரோயின் சந்திக்கிறாங்க, பாக்குறாங்க. சோ இதை பார்த்துட்டு சோ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் கணிக்கிறாங்க. அப்ப அந்த தொழிலதிபர் சொல்றாரு, நீங்க 2 பேரும் யாருன்னு தெரியாம உங்ககிட்ட விளையாடிட்டோம், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் உங்களோட பக்கம் நாங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். உங்க வீட்டு பொண்ணு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரு ரவுடிகளுக்கு போன் பண்ணி, இங்க பாருங்கடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்துட்டு நான் தூக்கிட்டு போக சொன்னேன்னு, அந்த பொண்ணை தயவு செஞ்சு கொண்டு வாங்கடா அப்படின்னு சொன்னதோட அவனுங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு சுவாதியை கொண்டாந்து அவங்க காமிக்க, அப்ப நம்ம ஹீரோயின் ஓடி போய் தங்கச்சியை பார்த்து, ஏட்டி உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொன்னதோட சுவாதி சொல்றாங்க, அக்கா என்னன்னு தெரியல அக்கா, திடீர்னு இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட ஹீரோயின் சொல்றாங்க, கவலைப்படாத, அதான் நாங்க வந்துட்டோம்ல அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ நேரா அவரை பார்த்து, இங்க பாரு, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், குறுக்கு வழியில இந்த மாதிரி ஜெயிக்கணும்னு நினைக்காத, திறமைய மட்டும் வச்சு ஜெயிக்கணும்னு நினை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரை பார்த்து எச்சரிச்சுட்டு நேரா நம்ம ஹீரோயினையும் ஹீரோயின் தங்கச்சியையும் கூட்டிக்கிட்டு நேரா அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்புறாரு. சோ அங்க போனதோட நம்ம ஹீரோயின் நேரா பாட்டு பாட போறாங்க. அப்ப அந்த லலிதா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துட்டு, என்ன இது, இவளதான் நான் அப்பா கிட்ட சொல்லி இவளை இந்த ஊரை விட்டு கடத்த சொன்னனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப அவங்க அப்பா அங்க வராங்க. வந்ததோட அந்த பொண்ணு போயிட்டு, அப்பா என்ன நடக்குது, இது இவளதான் நான் வரக்கூடாதுன்னு சொன்னனே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, உன் திறமைய காட்டி ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு ஷாக் ஆகுறாங்க.
இன்னொரு பக்கம் தங்கச்சி பாடி வந்துட்டு ஜெயிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.